சாய்ராம். நமஸ்காரம். நாம் நேற்றைய பதிவிலே கர்மாவை பற்றி பார்த்தோம். ஜாதகத்திலே 1, 5, 9வது பாவங்களை வைத்து நம்முடைய முன்பிறவியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியிருந்தேன். அதை எப்படி தெரிந்து கொள்வது? இப்பொழுது ஒரு ஜாதகத்திலே லக்னம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் பாவமும் 9 என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவமும் பாக்கியஸ்தானம் என்பார்கள். அதை வைத்து இப்பிறவியிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற நன்மை, தீமை, கஷ்டங்கள், சுகங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜாதகத்தை கொண்டு வரும்போது லக்னத்தையும் 9வது பாவத்தையும் பார்த்துவிட்டாலே அவர்கள் இப்பொழுது என்ன மாதிரியான சுக துக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், இதனுடைய முன்னால் என்ன துக்கங்களை எல்லாம் அல்லது எந்த சுகங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடித்து விட முடியும். அப்படி இருக்கும்போது இந்த 1, 9ஆம் பாவங்களினுடைய அடிப்படையிலே நாம் அனுபவித்து கொண்டிருப்பதை வைத்து இதை செய்தால் இதுதான் வினை, இதை செய்தால் இதற்குத்தான் இந்த நன்மையும் தீமையும் ஏற்படும் என்ற விதியின் கணக்குப்படி நம்முடைய முன் ஜென்மத்திலே இதை நாம் செய்திருக்கிறோம். அதனால் இப்பொழுது இதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதை எப்படி தெரிந்து கொள்வது? 1, 9ஐ வைத்து தற்காலத்திலே உள்ளது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதை வைத்து முன் ஜென்மத்தை பற்றி கணக்கிடுவதற்கு ஒரு அளவுகோல் உண்டு. அது 5ஆம் பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய ஆத்மாவானது இதற்கு முந்தைய மனித பிறவிகளிலே என்னென்ன பாவங்களையும் என்னென்ன புண்ணியங்களையும் என்னென்ன நன்மைகளையும் என்னென்ன தீமைகளையும் எந்த அளவுகோலில் செய்திருக்கிறது என்பதை கணக்கிட்டு விடலாம். அப்படி கணக்கிடும்போது அதனுடைய புண்ணியம், அதனுடைய கர்மாவின் பலனாகத்தான் இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே. ஆகையால் 1, 9 பாவங்களை நாம் ஒரு ஜாதகத்தை வாங்கிய உடனே கணித்து விட வேண்டும். அந்த பார்த்த தருணத்திலேயே, இதை பார்த்த தருணத்திலேயே 5ஆம் பாவத்திற்கும் நமது கண்ணானது செல்ல வேண்டும். ஆகையால் 5ஆம் பாவம்தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கர்மாக்களுக்கெல்லாம் மூல காரணமாக கருதப்படுகிறது. எனவே நமது முன் ஜென்மத்திலே நாம் செய்தவைகளை இதை வைத்து அளவிட்டு நாம் கணக்கு செய்து கொள்ளலாம். எனவே முன் ஜென்மத்திலே, முன் மனித ஜென்மத்திலே நம்முடைய கடைசி மூச்சு நின்ற விதம், நம்முடைய அந்த எந்த விதத்திலே அது சென்றிருக்கிறது, அதற்கு காரணமானவர்கள் யார், கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தேனா அல்லது கடவுள் நம்பிக்கையே அற்றவனாக இருந்து கெடுதல்களையே செய்து கொண்டிருந்தவனா என்பதை பற்றியெல்லாம் நன்கு தெரிந்து கொள்ள முடியும். எனவே இதை பற்றின முழுமையான தீர்மானங்களை அடுத்தடுத்த பதிவுகளிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். சாய்ராம்.